சிறந்த செலிபிரிட்டி கணவர்னா அவர்தான். நடிகர புகழ்ந்த த்ரிஷா. யார தெரியுமா? ஆனா அது விஜய் கிடையாது. இந்தியாவுல 80வது சுதந்திர நாள் நாடு முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல முதலமைச்சரும் நடிகருமான விஜய் தேசிய கொடிய ஏத்தி வச்சு உரையாற்றினாரு. அந்த நிகழ்ச்சியில த்ரிஷாவும் அவங்களோட அம்மா உமாவும் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு முதல் வரிசையில இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்பத்துல இருந்தே மறுபடியும் சோசியல் மீடியா எங்கேயும் த்ரிஷா பத்தின பேச்சு எழுந்திருக்கு. அவங்களோட வீடியோ ஒண்ணும் திடீர்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு. த்ரிஷா நடிப்புல இந்த வருஷத்துல வந்த கருப்பு படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த படம் ஹிட் ஆன மகிழ்ச்சி மட்டும் இல்லாம, அவங்களோட நெருங்கின நண்பர்கள்ல ஒருத்தரான விஜய் நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தல்ல வெற்றி பெற்று முதலமைச்சரான மகிழ்ச்சியும் சேர்ந்துக்குச்சு. இதன் காரணமா உற்சாகத்தோட உச்சியில அவங்க இருந்தாலும், அவங்கள சுத்தி கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. முக்கியமா சங்கீதாவோட விவாகரத்து மனு விஷயத்துல த்ரிஷா பேரு ரொம்பவே டேமேஜ் ஆச்சு. கல்யாணம் அப்புறம் துக்க வீடுகளுக்கு விஜய் கூட ஒண்ணா போறது, முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு வந்து விஜய் பேசினத கண்கள் கலங்க கேட்டது அப்படின்னு சைலண்டா தொடர்ந்து சம்பவங்கள செஞ்சாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு தாக்கல் செஞ்சிருந்த மனுவ திரும்ப பெற்றுக்கிட்டாங்க சங்கீதா. மகன் ஜேசனும் தன்னோட பேட்டியப்போ அப்பாவ விட்டு கொடுக்காம பேசினாரு. அதனால மறுபடியும் அந்த குடும்பம் ஒண்ணா சேர போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும். அது மட்டும் இல்லாம த்ரிஷா வேற வயசான காலத்துல இப்படி நாடகம் போடுறதுக்கு பதிலா பணம் சம்பாதிச்சு அமைதியை தேடுங்க அப்படின்னு ஒரு போஸ்ட்ல போட்டிருந்தாங்க. உடனடியா அந்த போஸ்டுக்கு விஜயும் சங்கீதா விவாகரத்துக்கு இடையில சில பேரு முடிச்சு போட்டாங்க. சூழல் இப்படி இருக்க நாட்டோட 80வது சுதந்திர தினத்தையொட்டி விஜய் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினாரு. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கீதாவும் ஜேசனும் வருவாங்க அப்படின்னு தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்ததோ த்ரிஷாவும் அவங்களோட அம்மா உமாவும் தான். விழாவுக்கு வந்தவங்க முதல் வரிசையில உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை ரசிச்சாங்க. தன்னை நோக்கி விஜய் வச்ச சல்யூட்டுக்கு ஸ்டைலா ஒரு சல்யூட்டையும் வச்சாங்க த்ரிஷா. இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த ரசிகர்கள் ரத்த கண்ணீர் தான் வடிக்கிறாங்க. விஜய் த்ரிஷா விஷயத்துல என்னதான் நடக்குது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நொந்துக்கிட்டாங்க. சீக்கிரமாவே த்ரிஷா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பரவாயில்ல, நாங்களே கூட மாப்பிள்ளை பாக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில த்ரிஷாவோட பழைய பேட்டி ஒண்ணு காலையில இருந்தே திடீர்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோவுல தனக்கு பிடிச்ச தென்னிந்திய நடிகர் அஜித் சரியான உடல் அமைப்பை கொண்ட ஆண் அப்படின்னா அது ஹிருத்திக் ரோஷன் அப்படின்னு த்ரிஷா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிகள்ல சிறந்த கணவர் அப்படின்னா அது அஜித் தான். செலிபிரிட்டிகள்ல சிறந்த மனைவி ஷாலினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்களோ அஜித் மாதிரி கணவர் கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.